Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல எல்லாருக்குமே கஷ்டமா இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கால் மிதியடிகளை துவைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரொம்ப அழுக்கா இருக்கும். அது துவைக்கிறதுக்கு நம்ம கை வச்சு துவைச்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மிதியடி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மிதியடி வச்சுருக்கேங்க. ஒரு 5 வீட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்றி அதை 5 மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். 5 துவைக்க போடுறப்போ பாக்கி இருக்க அந்த 5 வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த மிதியடியை எடுத்து நல்லா உங்கள் வீட்டில் இருக்க சுவற்றில் நல்லா ஓங்கி இது மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க தூசி மண் இது எல்லாமே வந்து கீழே வந்துடும், உங்களுக்கு விழுந்துடும். பாருங்கள், மண் எல்லாமே கீழே கொட்டுது. இந்த மாதிரி கொட்டுறனால நம்ம வந்து ஈஸியாக அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா கூட கீழே வந்து மண் தூசிலாம் நிற்காமல் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மாதிரி பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அடித்து மண் தூசி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அழுக்கு மட்டும்தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த பக்கெட்டில் வந்து நீங்கள் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடரை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து மிதியடிக்கு போடுறதுக்கு வந்து கொஞ்சம் விலை கம்மியான பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு ஸ்கூப் அளவுக்கு நான் வந்து பவுடர் போட்டிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க பக்கெட்டில். நம்ம எப்பயுமே சொல்கிற டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து ஒரு மத்தியான வேலையில் உங்களுக்கு வந்து சூடாக பைப்பில் தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் துவைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த பவுடர் போட்டிருக்க தண்ணியில் மிதியடி எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த மிதியடி வந்து தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே நல்லா வெயிட்டாக இருக்க ஏதாவது ஒரு பொருள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி விட்டு வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்க ஒரு கல் வந்து நான் இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஊற வைக்கிற துணி எல்லாமே உங்களுக்கு தண்ணிக்குள்ளாரையே இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். இப்போ ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போது பாருங்கள், அழுக்கு எல்லாமே வெளியில் தண்ணியிலே வந்துருச்சு. உங்களுக்கு இந்த கலர் பார்த்தாலே தெரியும். இப்போ கல்லை எடுத்துகிட்டு இந்த தண்ணி பாருங்கள், இதுவே நல்லா அழுக்காக இருக்குது. இப்போ இந்த மிதியடி எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் சாதாரணமாக கையில் துவைக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை சோப்போ போட்டு தேய்ச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்து துவைச்சிடலாம். இல்லை உங்கள் கஷ்டப்படாமல் துவைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே எடுத்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம். தண்ணி எல்லாத்தையுமே நான் கீழே ஊற்றிட்டேங்க. இப்போ இந்த மிதியடி மட்டும் இந்த பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நான் வாஷிங் மிஷினில் போட போகிறேன். எல்லார் வாஷிங் மிஷின்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரமாக துவைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ என்னோடய மிஷினில் ஸ்பீடி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. பாருங்கள், P9ன்னு போட்டிருக்கு ப்ரோக்ராம் பேர். சில பேர்தில் வந்து அதுக்கு பேர் வந்து குவிக் வாஷ்ன்னு இருக்கும், ஈஸி வாஷ்ன்னு இருக்கும். அது மாதிரி ஃபாஸ்ட்டாக முடிகிற ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் லோவில் வந்து வாட்டர் லெவல் செட் பண்ணிவிட்டு வெறும் வாஷ் ரின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. ஊற வைக்கிறது இல்லாமல் டைரெக்டாக வாஷ் பண்ணுற மாதிரி போட்டுட்டு செட் பண்ணிடுங்க. பாருங்கள், என்னோடதில் வந்து 28 மினிட்ஸ் காமிக்குது. ஸோ 28 மினிட்ஸ்குள்ளார உங்களுக்கு துவைச்சி வந்துடும். இப்போ வந்து வாஷிங் மிஷின் நல்லா ரன் ஆயிடுச்சுங்க. இப்போ முடிஞ்சது ப்ரோக்ராம். இப்போ முடிஞ்சது. இப்போ பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸு. நம்ம போடுறப்ப எப்படி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நல்லா அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து நம்ம வெயிலில் வந்து காய வச்சிடலாம். நம்ம நல்லா வெயிலில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம துவைச்சாலே போதுங்க, உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் மிதியடி எல்லாமே. அதே மாதிரி ஒரு 100 ருபீஸ்க்குள்ளாரே நீங்கள் மிதியடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே போதும். நம்ம அதிகமாக விலை கொடுத்து அதை வாங்கணும்னு தேவை கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி